ஏப்பா ஒரு வழியாக லட்சுமி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. ஏய் அம்மா. ஏய் அப்பா, பின்னாடி அவளை பிடிச்சிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு. ஏய் அம்மா அம்மா சொல்லி மாளாது. என்ன சேட்டை பண்ணுடா இவளுக்கு. யார் புடிக்குழம்பு திங்கிச்சேன்னா இப்படி கழிய சொன்னா? ஆமாக்கா இடுப்பெல்லாம் வலிக்குதுக்கா. ஏய் அம்மா. ஒரு பிஸ்னஸ் தொடங்கணுமே, அந்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்றதுக்குள்ள இந்த கூத்த பண்ணிவிட்டாவ. ஏக்கா என்னக்கா சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? வா சீதா, ஹாஸ்பிட்டல் தானே. இந்த ட்ரிப்ஸு போட்டாங்க சீதா, அப்புறம் ஊசியை போட்டாங்க, அப்புறம் ஏதோ பவுடர் கலக்கி குடிக்க சொல்லியிருக்காங்க, டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அவன் வீட்டுக்காரை கூப்பிட்டு விட்டுருக்கோம். கூப்பிட்டு விட்டுட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம். என்னக்கா இவன் எப்படி உட்காந்துருக்கா? அது ஒன்றும் இல்லை சீத்து, அது தூக்கிட்டு போனோம்ல லட்சுவ, அது ஒழுங்காக உட்காராம ஆன்னு தொங்கிக்கிட்டே வந்துச்சா, அதை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுக்குள்ளே இடுப்பெலும்பு ரெண்டாக கலந்துருச்சு. ஏய் அப்பா, வண்டியில் கூப்பிட்டு போகிறதுக்குள்ள நான் படம் விட்டு போயிட்டேன்டி. இப்போ சிரிப்பா இருக்கு. அப்பா இவளுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அவள் ஒரு பக்கம் சாணியை போட்டுட்டு இருக்கா, இவன் ஒரு பக்கம் நான் கீழே தள்ளி விட்டுருவேங்கிறா. ஐயோ நான் உயிரோட இருப்பேனானே தெரியல. இவளை நம்பி வண்டியில் வேற போயிட்டேனான்னு. ஏக்கா அது வாயை பார்த்தீங்கன்னாக்கா ஆன்னு பொழந்துக்கிட்டு எனக்கு பார்க்கவே சிரிப்பு வேற ஒரு பக்கம் பாவமாக வேற இருக்கு. ஆமாண்டி பாவம் தாண்டி. ஆனால் நீ பண்ண பருப்பூத்து, அவளை தூக்குறப்ப அவள் கையை பிடிக்கிச்சுன்னு முடிய பிடிச்சி விட்டுட்டேன். அவள் ஐயா முடிய பிடிச்சிட்டான்னு ஒரே கத்து. ஆமாம் பங்கஜா பங்கஜா வாங்க பாட்டி. ஏண்டி என்னடி லட்சுமிக்கு என்னமோ ஆயிடுச்சாமல்ல? ஒன்றும் இல்லை பாட்டி, லூஸ் மோஷன் போயிடுச்சு. என்னடி சொல்கிறா இவ? ஏன் பாட்டி, அந்த அக்காவுக்கு பேதியில் போயிடுச்சான், அதான் அந்த அக்கா இங்கிலீஷில் சொல்கிறாங்க. எனக்கு எந்த இங்கிலீஷ் பேசடி தெரியும்? இங்கிலீஷில் சொல்கிறாளுங்க. என்னத்தை தின்னா இப்படி பேதியில் போவா? பழைய குழம்பு தின்னுருச்சான். வேற ஏதோ ஆல்ரெடி சொல்லிக்கிட்டாங்க. அவளுக்கு அவள் புருஷனுக்கும் சண்டையாமா, அதனால் அவள் என்னத்தையோ குடிச்சிட்டாளாமா அப்படின்னு பேசிக்கிட்டாளுக. ஐயா பாட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏவா அப்படி சொன்னவ? வேற யாரு, நம்ம ஊரில் இருக்கிற அந்த 4 பேர். நம்ம திருக்காரியே ஒன்றுனா 9 வாழ்க போலமா. ஏ எப்பா, அவளுக்கு ஏதோ பேதி போயிருக்கு. அதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் காமிச்சிட்டு வந்தோம். அதுக்கு போய் என்ன பேச்சு பேசியிருக்காளுங்க பாரு. ஐயாக்கா இவளுக்கு என்ன வேலைன்றீங்க? அடுத்த வீட்டு புறணியை பேசுகிறதே இவளுக்கு வேலை. பார்த்தீங்களா, சிசிடிவி கேமரா வந்து கரெக்டாக விஷயத்த சொல்லிடுச்சு. இதுக்கு இதே தான் வேலை. ஏன் இவ இப்படி உட்காந்துருக்கா? குறுக்கு வலிக்குதான் பாட்டி. பாட்டி நீங்கள் வந்து உட்காருங்க வாங்க. என்ன வயசு ஆயிடுச்சு இப்போவே குறுக்கு வலி அது இதுன்னுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாளா பாட்டி? அதான் குறுக்கு வலிக்குதாமா. ஆமாப்பா, வண்டி ஓட்டினது குறுக்கு வலிக்குதான். உளுந்தங்களி செஞ்சு சாப்பிடுடி, நல்லா சாப்பிடணும். ஈக்குச்சி மாதிரி இருந்தால் அப்படித்தான். மொட்டை பாட்டி, என்னைய பார்த்தா ஈக்குச்சி மாதிரியா இருக்கு? ஆமாட்டி, ஈக்குச்சி மாதிரி தானே டீ இருக்க. ஏய் மொட்டை பாஸ், என்னை பார்த்தா உனக்கு ஈக்குச்சி மாதிரி தெரியுது? எத்தனை தடவடி சொல்கிறது? சரி மொட்டை பாட்டி, என்ன விஷயமா வந்தீங்க? என்னமோ சேலை வியாபாரம் பண்ணுறீங்க எல்லாமேடி, அதுதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பாட்டி அடுத்த வந்தீங்களா? இருங்க இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வள்ளி நீ மேலே உட்காந்துக்கடி, நான் போய் சேலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிக்கா உட்காந்துட்டேன். ஒழுங்கா உட்காருடி வள்ளி. அவள் பள்ளி மாதிரி தாண்டி உட்காருவா, ஈ குச்சி தானே அவ. ஏன் மொட்டை பாசு, சும்மா இரு மொட்டை பாசு. டி வள்ளி மேலே உட்காருடி. ஏக்கா உட்காந்துட்டேன். இந்த கிளவி ரொம்ப என்னை பேசுது பார்த்துக்கோ. ஆமாம், அப்புறம் மண்டையில் ஆம்லேட் ஊற்றிடுவேன். ஏ வள்ளி வாய மூடு, பெரியவங்கன்னு ஒரு மரியாதை கிடையாது இல்லை. இந்தாங்க சேலை. இந்த சேலையில் எந்த சேலை பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னையும் போட்டு தான் சேலை வச்சிருக்க. பாட்டி இன்னும் உள்ள இருக்கு, எடுத்துட்டு வரேன், நீங்கள் இதை பாருங்க. தறி சேலையா? ஆமாம் பாட்டி ஆமாம். சரி சரி, வேற ஏதாவது எடுத்துட்டு வாடியாடி? சரி சரி இருங்க எடுத்துட்டு வரேன். இந்த சேலையை பாருங்க பாட்டி, சூப்பராக இருக்கும். இதை நான் எடுத்துக்கிறேன்டி. ம் கிளவிக்கு பாரு பகுமானத்தை. சரி சரி பாட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டு பங்கஜா எவ்வளோ ரூபா இது? 2500 ரூபா பாட்டி, உங்களுக்காக 2000 ரூபாய்க்கு தரேன். எப்பா பங்கஜக்கா சரியான ஆளு தான் போலையே. 2000 ரூபாயாமா? யாரு கொடுப்பா இதுக்கு இவ்வளோ காசாமா? 500 ரூபா தரட்டாடி? ஏ பாட்டி 500 ரூபாய்க்கெல்லாம் வராது. அப்புறம் எத்தனை ரூபாய்க்கு தருவ? பாட்டி இது 2500 ரூபா, உங்களுக்காக தான் 2000 ரூபாய்க்கு தரேன். அவ்வளோதான் பாட்டி தர முடியும், அதுக்கு மேலே கம்மியாலாம் தர முடியாது, நஷ்டமாக போயிடும்.
₹500 வேணா தா, எடுத்துக்கிறேன். இல்லைன்னா எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. ஏ வள்ளி, என்னடி இப்படி சொல்லுது இந்த பாட்டி? ஏக்கா இது வாங்கவே வரலக்கா, சும்மா பார்த்துட்டு போக வந்திருக்கு. அதாவது வாங்குறதாவது 500 கேட்குது பாருங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். சரிட்டி, நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் சேலை துணியெல்லாம். நான் ஆயிட்டு வாரேன். வாங்கடி வாங்க, பார்க்கறது சிரிக்கிக்கலாம். விற்கிற ஆளுகளாமா சேலைய யானை விலைக்கும் குதிரை விலைக்கும். போ 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 போ, அப்படியே நீ வாங்கி கிழிக்கிற மாதிரி தான். மெதுவாக நியூஸ் கேட்க வந்துவிட்டு சேலை பார்க்க வந்தேன், அதை பார்க்க வந்தேன்னுட்டு சிசிடிவி கேமரா புறணி கிளவி. வாங்கடி வாங்க. ஏக்கா நீ வாய முடி, நீ ஏன் பிறந்த மினிக்கிருக்க வாய? என்னடி வள்ளி இப்படி சொல்லிட்டு போய் இந்த கிளவி? அது வந்ததே கதை கேட்க தானே, அது தெரியாமல் நீ பாட்டுக்கு சிலையை கொண்டு வந்து அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க. நீ ஒரு லூசுக்கா. என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட லூசுக்கானே? அப்புறம் வாயை திறந்துக்கிட்டே இருக்க, அதனால தான் அப்படி சொன்னேன். அங்கே பாரு, சிசிடிவி கேமரா இன்னும் போகாமல் அப்படியே ஒட்டிக்கிட்டுக்கிட்டே இருக்கு பத்தியா, என்ன பேசுகிறோன்னு. சரியான கேள்வி தான் இது. எங்கள் தெருவின் கேமரா நடந்து சென்று கொண்டிருக்கிறது, அதை பார்ப்பதற்கு நடக்கும் முட்டை போல் இருக்கும். ஏண்டி வள்ளி ஒரே காமெடியாக இருக்குடி, பாவண்டி அது. நீ வேற, அது ஆள் மட்டும்தான் வெளில போயிருக்கு, அது காது இங்கே தான் இருக்குது பார்த்துக்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு கிளவி. ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் அப்படியே எல்லாத்துக்கும் போட்டு விட்ரும் வானொலி நிலையம். ஏ வள்ளி, நீ வேற சும்மா இடி.